ஏன்னு தெரியல, பட் எனக்கு இந்த யூடியூப் ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஏன் தெரியுங்களா? தம்பி பாப்பா கூட இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரியல. ஒன்ஸ் அவங்க கொஞ்சம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. சரி நம்மளும் ஜாப் போகலான்னு யோசிக்கும் போது தம்பி பாப்பா ஸ்கூல் டைமிங்கும் என்னோட ஜாப் டைமிங்கும் செட் ஆகலை. ஸோ அந்த பிளானை விட்டாச்சு. சமையலும் வர அவ்வளோவா தெரியாதா, நான் சமையல் கற்றுக்கணும். 10 வீடியோ பார்த்தாலும் ஒரு வீடியோ கூட ட்ரை பண்ண மாட்டேன். அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது தான் சும்மா விளையாட்டுத்தனமா. இன்னைக்கு இந்த ரெசிபி கற்றுக்கிட்டா தான் நாளைக்கு வீடியோ போட முடியும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ரெசிபி கற்றுக்க ஆரம்பித்தேன். நல்லா வர ரெசிபிஸ் மட்டும் தான் வீடியோவாக ஷேர் பண்ணேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ நீட்டாக வச்சுக்கிறேன், பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன், ஹெல்த்தியாக கொடுக்குற, பூஜையுமே நல்லா பண்ணுறேன், இதை ஏன் வீடியோவாக போடக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. குட்டீஸை பார்த்த நேரம் வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுன்னு என்ன பிஸியாக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே நிற்கிறேன் உங்களால்.